இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு ஃபில்லிங் அதுக்கப்புறம் கோல்டு ஃபில்லிங் டேரக்ட் கோல்டு ஃபில்லிங் வந்து ஒரு பியூர் மெட்டாலிக் கோல்டு. இட் இஸ் யூஸ்டு ஃபார் டேரக்ட்லி டு ப்ரிப்பேர் த டூத் கேவிட்டியில் வந்து ப்ரிப்பேர் அதுக்கப்புறம் பார்க்க முடியும். இது வந்து கோல்டு அதுக்கப்புறம் மேலியபிள் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. இட் இஸ் த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பயோகம்பேக்டபிள் மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆஃப் த கன்சர்வேட்டிவில். அதுக்கப்புறம் வந்து பியூரிட்டி வந்து 99.99% ஆஃப் த கோல்டு வந்து இருக்குது. தீஸ் ஆர் ஃபார்ம் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து கோல்டு ஒர்க்கபிள் அண்ட் மேலியபிள் ஃபார்மில் வந்து இருக்குது. இட் இஸ் யூஸ் டு த அதுக்கப்புறம் வந்து பெர்மனெண்ட் ஸ்மால் ரெஸ்டோரேஷன் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 5க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்னா கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 5க்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கிளாஸிஃபிகேஷன் வந்து பேஸ்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கோல்டு ஃபாயில், அதுக்கப்புறம் பிளாட்டினைஸ்டு ஃபாயில், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோஃபைல்டு கோல்டு, அதுக்கப்புறம் வந்து பவுடர் கோல்டு, அதுக்கப்புறம் வந்து பெல்லட் ஃபார்ம்டு அண்ட் பெர்ஃப்யூம்டு ஸ்பேசஸாக வந்து இருக்குது. இப்போ வந்து கோல்டு ஃபாயில் ஷீட் கோல்டில் வந்து இந்த அதுக்கப்புறம் வந்து தின் ஷீட் ஆஃப் கோல்டு வந்து இருக்குது. இது வந்து லெஸ் தென் 0.1 அதுக்கப்புறம் இன்ச்சஸில் வந்து இருக்கும். 0.001 இன்ச்சஸில் வந்து இருக்குது. இது வந்து கொகசிவ் அண்ட் நான் கொகசிவ் ஃபார்ம்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளாட்டினைஸ்டு கோல்டு வந்து தீஸ் ஆர் த பிளாட்டினம். இது வந்து சாண்ட்விச் பிட்வீன் தி கோல்டு ஷீட் இது இன்க்ரீஸிங் இந்த ஹார்னஸ் வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்னென்னா எலக்ட்ரோஃபைட்டில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் லைக் கிறிஸ்டல் இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் லைக் கிறிஸ்டல் வந்து இட்ஸ் அடாப்டட் டு த ஈஸி அண்ட் கண்டென்ஸ் பண்ணிடலாம். அது வந்து இன்னும் எலக்ட்ரோஃபைடு கோல்டு. அதுக்கப்புறம் வந்து பவுடர் கோல்டு வந்து இது வந்து ஃபைன் பார்ட்டிக்கலாக இருக்குது. இது வந்து விராப்டு இந்த ஃபாயில் வந்து நல்லா விராப் பண்ணிக்கலாம். அண்டு அதுக்கப்புறம் வந்து பெல்லட் வந்து பெர்ஃப்யூடு பண்ணணும். அதுக்கப்புறம் பெல்லட் வந்து பெர்ஃப்யூம்டு பீசஸில் கூட இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து பவுடர்டு பார்த்தாச்சு, பிளாட்டினைஸ்டு பார்த்தாச்சு, எலக்ட்ரோலைட்டிக் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து பெல்லட் ஃபார்ம்லேயும் பார்த்தாச்சு. இப்போ வந்து சர்ஃபேஸ் அதுக்கப்புறம் வந்து இம்பியூரிட்டிஸில் வந்து சர்ஃபேஸ் இம்பியூரிட்டி ரிமூவல் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. இது வந்து கோல்டு வந்து அப்சர்வ் அதுக்கப்புறம் வந்து கோல்டு அப்சர்வ் கேஸஸ் வந்து அதுக்கப்புறம் ஆப்சன்ஸ் ஆஃப் கேஸஸ் வந்து பண்ணுறது. இது வந்து சர்ஃபேஸ் இம்பியூரிட்டி வந்து ரிமூவ் பண்ணுற டெக்னிக் வந்து ஒரு சல்ஃபர் அல்லது பாஸ்பேட் அண்ட் ஆயில், அதுக்கப்புறம் ஆயில் ஃப்ரம் ஹேண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து அனிலிங் டீகேஸிங் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் த பர்பஸ் ஆஃப் த ஹீட்டிங் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீட்டிங் த கோல்டு டு ரிமூவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த இம்பியூரிட்டி டு ரிமூவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த இம்பியூரிட்டியில் வந்து பண்ணுறாங்க. இது வந்து கொகசிவாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கொகசிவ் வந்து டு மேக் கொகசிவாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெத்தட் வந்து அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட்டிக் அனலிங் இருக்குது. எலக்ட்ரோலைட்டிக் அனலிங் இருக்குது குரூப். எலக்ட்ரோலைட்டிக் அனலிங்கில் வந்து எலக்ட்ரோலைட்டிக் அனலிங் அப்படின்ற ஒன்று இருக்குது. அந்த எலக்ட்ரோலைட்டிக் அனலிங் வந்து அதுக்கப்புறம் வந்து கோல்டு பீசஸ் அதுக்கப்புறம் வந்து பல்காக இருக்குல்ல அதெல்லாம் வந்து அதில் வந்து வச்சு ஹீட் பண்ணி எடுப்பாங்க. அது வந்து பல்காக ஒரு ட்ரேயில் வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து 472 அதுக்கப்புறம் வந்து 400 டிகிரி செல்சியஸில் வந்து பண்ணுவாங்க. ஃப்ளேம் அனலிங்னு இருக்குது. இது வந்து ஒரு பர்டிகுலர் கோல்டு பீசஸ் வந்து ஹீட் பண்ணுவாங்க. இது வந்து அதுக்கப்புறம் மினிமல் கண்டாமினேஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட் அனலிங்னு சொல்லுவாங்க. அது பேர் அது குரூப் பண்ணி ஸ்பாட் அனலிங் ஆல்கஹால் லேம்ப்னு சொல்லுவாங்க. இது வந்து அவாய்டட் த கார்பன் அதுக்கப்புறம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ப்ரிஃபர்டு டு அவாய்டட் டு த கார்பன் அதுக்கப்புறம் டெஸ்பேட்டாக வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் யூசஸ் பிளாட்டினம் கேரியர் அதுக்கப்புறம் வந்து பிளாட்டினம் கேரியர் இருக்கிறத வந்து இதில் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரிகாஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஓவர் ஹீட்டிங் பண்ணக்கூடாது. ப்ரிகாஷன் அப்படின்னு போட்டு ஓவர் ஹீட்டிங் பண்ணக்கூடாதுன்னு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து க்ளீன் ஆயில் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணணும். ஆயில் ஃப்ரீ இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவாய்ட் டச்சிங் ஆஃப் த போன் வந்து பேர்
பேர் ஃபிங்கர்ஸில் வந்து ஹோல் போய்க்கப்போ வந்து இது கோல்டை வந்து இது டச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து காம்போசிஷன் வந்து கோல்டு வந்து 99% இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இம்ப்யூரிட்டிஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து கால்சியம், சில்வர், அயன் வந்து இம்ப்யூரிட்டிஸாக இருக்குது. என்ன ஃபார்மில் கோல்டு ஒர்க்கிங் ஃபார்ம் ஆஃப் அனீல்டு ஃபார்மில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதோட இம்ப்யூரிட்டிஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா, இதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கோல்டு வந்து மேலியபிள், டக்டைலபிள், எக்ஸலண்ட் பயோ காம்பேக்டபுளாக இருக்கும். இருக்கும். டார்னிஷ், கொரோஷன் ரெசிஸ்டன்ட், ஹை டென்சிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹை டென்சிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹை டென்சிட்டியாக இருக்கும். பாண்ட் டு த கோல்டு வெல்டிங் கொஹெஷனாக வந்து இருக்குது. கோல்டு வெல்டிங் கொஹெஷனாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து கோல்டு வெல்டிங் கொஹெஷனாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேனிப்புலேஷன் ஸ்டெப்பில் வந்து ஸ்டோரேஜ் வந்து க்ளீனாக இருக்கணும். க்ளீன் ஸ்டோரேஜ் வந்து க்ளீன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அனீலிங் வந்து டீகேஸிங், ரிமூவ் த சர்ஃபேஸ் இம்ப்யூரிட்டி வந்து ரிமூவ் பண்ணின பிறகு அதுக்கப்புறம் வந்து கோல்டு வெல்டிங் கொஹெஷன் அதுக்கப்புறம் கண்டென்ஸ் அப்ளையை அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸிங் த கண்டென்சர் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பர்னிஷிங் போடணும். நல்லா கண்டென்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து டு இம்ப்ரூவ் த மார்ஜினல் சீலை வந்து நல்லா இம்ப்ரூவ் த மார்ஜினல் சீலை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங் ஆஃப் த அப்ரசிவ் அண்ட் பாலிஷிங் ஏஜென்ட் வந்து ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங் வந்து பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் நல்லா ஃபினிஷும் பண்ணிவிட்டு நல்லா ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங் யூஸிங் அப்ரசிவ் அண்ட் பாலிஷிங் ஏஜென்ட் வச்சு நல்லாவே பண்ணிடணும். அப்ரசிவ் அண்ட் பாலிஷிங் ஏஜென்ட் வச்சு நல்லாவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதோட அட்வான்டேஜஸாக வந்து என்ன சொல்லணும்னா, பயோ காம்பேக்டபுளாக இருக்குது, லாங் லாஸ்டிங் ரெஸ்டோரேஷனாக இருக்குது, எக்ஸலண்ட் மார்ஜினல் சீலாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நோ கொரோஷன் அண்ட் டார்னிஷ், ஹை பாலிஷ் ரிட்டென்ஷனாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் வந்து திஸ் டெக்னிக் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து அதுக்கப்புறம் வந்து கன்சியூமிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் சூட்டபிள் ஃபார் த லார்ஜ் கேவிட்டியில் வந்து சூட்டபிள் பண்ண முடியாது. ஸ்கில் ஆப்ரேட்டர் வந்து தான் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இண்டிகேஷன் வந்து ஒரு ஸ்மால் கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 5 கேவிட்டிக்கு தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் செர்விக்கல் லீஷனில் உள்ளவங்களுக்கு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து கோர் பில்டப் அதுக்கப்புறம் வந்து க்ரௌன்லாம் வந்து அவ்வளோலாம் பீடியாட்ரிக் காசஸ் ரேராக தான் வந்து பீடியாட்ரிக் கேஸில் வந்து ரேராக தான் பண்ண முடியும். கான்ட்ராண்டிகேஷன் வந்து என்னென்னா கேல்வானிக் பண்ணக்கூடாது, எஸ்தெட்டிக் ஜோனில் வந்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் கேவிட்டி வந்து போகக்கூடாது. அதுக்கப்புறம் நான் கோஆப்ரேட்டிவ் பேஷண்ட்டில் வந்து போடக்கூடாது. புவர் மாய்ஸ்சர் கண்ட்ரோல் இருக்கிறவங்களுக்கு போடக்கூடாது. கன்க்ளூஷனில் வந்து த டைம் டெஸ்டட் ரெஸ்டோரேஷன் மெட்டீரியல் தீஸ் ஆர் அன்வான்ஸ் டியூரபிலிட்டி அண்ட் பயோ காம்பேக்டபிலிட்டி. அதுக்கப்புறம் மாடர்ன் மெட்டீரியல் டு த எஸ்தெட்டிக்ஸ் த ஹோல்டு டு தி இதாவது இருக்குது. டயக்ராம் வந்து நல்லா ஒரு ஃப்ளோ சார்ட் டயக்ராம்லாம் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது ப்ரிகாஷன், டெக்னிக், சர்ஃபேஸ் இது எல்லாமே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு